நான் இந்த உடம்பு, நான் இந்த மனம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு எந்த யோகம் பண்ணாலும் உங்களுக்கான கர்மங்களே அங்கே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இந்த உடம்பு இல்லை, நான் மனமும் இல்லை, நான் ஆத்மா, எனக்கு இறப்பு பிறப்பு இல்லை. அது ஆதிசங்கர் சொன்னார். தீரமான அனுபவம் சீட குருவில் சிதானந்த ரூபம் இறப்பும் பயம் ஜாதி வித்தியாசம் இல்லை, என ஈன்றார் இல்லை, யாம் பிறப்பிறப்பில்லை. தீரமான அன்புறவு சீட குருவில்லை, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் என்று சொல்றோம். அப்படின்னா நீங்கள் சத்து சித்து ஆனந்த வடிவமாகிய ஆன்மா சொல்லுவோம். அறியாமையினால் இந்த உடல் தான் மனம் தான் என்று துக்கத்தில் இருக்கீங்க. இதிலிருந்து விடுபடுவதற்கு என்னன்னா நான் ஆன்மா சொல்லுவோம் நினைச்ச பார்த்தாங்க. அதற்கான பயிற்சி செய்யும். ஏன்னா இது பால் இருக்கு, காலையில் சொன்னாங்க, இதுல இது பால். பால் என்ன இருக்குன்னா சரி மனுஷங்களும் பால் என்ன இருக்கு, பால் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விவரமான சொல்லலாம். அதில் தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, அதை எடுத்து காட்டலாம். வாழை காய்ச்சி விறகுத்தி வச்சு மீண்டும் அதை அடுத்த நாள் தயிர் கரைச்சி வெண்ணெய் நெய் இதெல்லாம். அப்போ இது பால்மை தெரியும். அதுபோல இந்த உடலுக்குள் இது எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அப்போ நீங்க சத்து சித்து ஆனந்த வடிவமாகிய ஆன்மா அப்படின்னா உங்களுக்கு ஏது கர்மங்கள்? இப்போ கர்மங்கள் நான் இவ்வளவு துன்பப்படுறேனே என்ன காரணம் அப்படின்னா நீங்க உடம்புனால் மனநாள் இது வரைக்கும் துன்பம் உங்களை தொடர்ச்சிட்டே தான் இருக்கு. நான் ஆன்மா தான் விட்டு போயிடுமா? விடாது. ஆன்மா நான் இந்த அடிக்கற்கால இந்த யோக ஞான பயிற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் விலகி நிற்கும். எப்படி? அது ரொம்ப தாக்குதல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும். இந்த பயிற்சியில் நீடித்து நீடித்து நீங்கள் உணர்வு ஆகிய ஆன்மாதான் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்துட்டா கர்மா அங்கே சம்பவிக்காது. ஏன் அந்த கர்ம வினை எங்கே உண்டாகும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த கர்ம வினை உங்கள் மனதில் தான் உண்டாகும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் கர்மா கர்ம வினை தான். இந்த எண்ணம் புதிதா என்றால் இல்லை, பழையது. அப்போ நீங்க எந்த எண்ணத்தை கை கொள்றீங்களோ அதுக்கான செயலை புரியுறீங்க. அந்த செயலை புரிந்ததும் அதுக்கான பலனை தான். ஒவ்வொரு செயலிலும் குற்றமும் தண்டனையும் இருக்கிறது. நீங்க நல்லது செய்தாலும் அதில் ஒரு குற்றம் இருக்கு, தண்டனை இருக்கு. நீங்க தவறு செய்தாலும் குற்றமும் தண்டனையும் இருக்கு. அப்போ செயலுக்குண்டான பலன்கள் இருக்கிறது என்றால் நான் செயல் பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படின்னா நீங்க முதல்ல இந்த தவத்தில் நிலைத்து இது கர்ம வினை இங்க செயல் புரிகிறது என்று புரிந்து கொண்டால் அது வேற நீங்க வேற, மனம் வேற நீங்க வேற ஆகும். இப்ப மனமே நீங்களா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. மனம் வேற நீங்க வேறையே பிரியணும். எப்படி பால் வந்து தயிர் மோர் வெண்ணையா பிரியணும், நெய்யாக பிரியணும். அப்போ அதுவும் சாதனம். அப்போ காலையில் மாதிரி ஒரு 6 மணி நேரம் உட்கார்ந்து இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாகும், நோய் நொடி நீக்கும். அடுத்தது கர்ம வினை கொஞ்சம் ஸ்தம்பிக்கும். எப்போ நான் வேற மனம் வேற நினைக்கிறீங்களோ அந்த நொடியில் கர்மா கற்று நிற்கும். அதன் பிறகு நீங்க நினைச்சா அந்த கர்மாவை கையில் எடுக்கலாம், இல்லாட்டி விட்டுட்டு போயிடலாம். உங்களை ஒன்றும் செய்யாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் கர்மவினை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை கையில் எடுத்தால் அது செயல்புரியும், எடுக்காவிட்டால் கையில் எடுத்தது என்பது என்ன? மனதிற்குள் போனால் கர்ம வினையை மாற்றிக்கொள்வீங்க. மனதை விட்டு ஆன்மா நிலையில் இருந்தால், அறிவு நிலையில் இருந்தால் கர்மா இல்லை. மறுபடியும் பாருங்க, நீங்க மனசுக்குள்ள போட்டு வளர்த்திட்டு இருக்க வரைக்கும் இந்த கர்மம் உங்களை பந்தாடி விடும். மனசை விட்டு விலகி இருப்பாங்க, மனதை கவனிங்க. அப்போ இந்த கர்மவினை செய்யும். இன்னைக்கு காலையில் கூட நம்ம யோகி சரவணன் சொன்னார், முதல்ல எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை பாருங்க. அந்த எண்ணம் வேற நீங்க எண்ணம் வந்ததுமே அதன்படியே நம்ம போய் பழகிட்டோம். அந்த எண்ணமே நான் மனமே நான் போட்டனால தான் மாட்டேன். அப்போ அதை கவனிங்க. என்ன வந்து பாருங்க, சும்மா விடுங்க. அது பாட்டுக்கு வரட்டும், உட்காந்து பாருங்க. 10 நிமிஷம் 6 மணி நேரம் 1 மணி நேரம் பாருங்க. கண்ணை மூடிட்டு என்னவெல்லாம் வருது பாருங்க. இது வந்து 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 விசாரமானதெல்லாம் வந்து போகட்டும், அனுமதிங்க. அது வேற நீங்க வேற. இந்த கர்மங்களை யாருக்கு தான் உங்க பாட்டன் போட்டன் இந்த உடம்பு முடிச்சவங்கெல்லாம் யாருக்கு? அவங்களுக்கு சேர்ந்துருக்கு, நீங்க செய்தது சேர்ந்துருக்கு, எல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்கு. வாங்க செல்வம், வாங்க வாங்க.
வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு லேட்டா? சந்தோஷம். சரி, இப்ப மறுபடியும் பார்ப்போம். மறுபடியும் நமது துன்பத்திற்கு நாம் தான் காரணம். எப்படி காரணம் அப்படின்னா நம்ம மனதின் வழியாக செயல்படும். மனதில் எழும் எண்ணங்களை கொண்டு நம்ம செயல்படுகிறோம். அப்ப இதிலிருந்து தப்பிக்க மார்க்கமே இல்லையான இருக்கு. அறிவின் மூலமாக செயல்படுறோம். ஏன்னா அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ஒரு சிறு விளக்கம் கொடுக்கிறேன். குணங்கள் வழியாக செயல்படுபவன் மனித ரூபத்தில் உள்ள மிருகங்கள், மாக்கள் என்று சொல்வார். மனித வடிவில் உள்ள மிருகங்கள் அவன் குணத்திலும் தான் செயல்படும். வெளிச்சங்காலத்தில் தண்ணி அடிப்பாங்க, சுத்துவான், இங்க சுத்துவான், திருட்டு, கொடை, கொள்ளை, கலம் எல்லாம் மட்டுமே குணம் கொண்ட மனிதன். அவனுக்கு அதுக்கு மேல தெரியும். அதிலிருந்து கொஞ்சம் மேல் நிலை பெற்றோம்னா மனதை கொண்டு செயல்படும். மனதை கொண்டு செயல்படுவோம் மனிதன். அதுக்கு மேல் அடுத்த படிநிலை இருக்கிறது அறிவாளி. இந்த அறிவாளி குணங்களை கையில் எடுக்க மாட்டான். கோபம் வந்தாலும் அவன் அதை விட்டு விலகிடுவான். இந்த கோபத்தினால என்ன நஷ்டம் ஏற்படுறதுன்னு தெரியும். மனம் வந்தாலும் இந்த மனம் அது அறியாமையின் அம்சத்தில் இருக்குது. திரும்ப திரும்ப கடந்த காலத்துக்கே கொண்டு போகும். செஞ்சதையே சுட்டி காட்டும். உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி காட்டும். அன்னைக்கு அப்படி நடந்தது, அதை விட இன்னைக்கு இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, என்ன செய்யப்படும், எது செய்யப்படும், எப்ப பார்த்தாலும் உங்களை பதட்டத்தில் வைத்திருப்பதே மனம். அதை விட்டுருங்க, சொல்லுங்க. அது முடிச்சு வச்சு அதையே சிந்திக்கிறேன். திரும்ப வருது யார் சொல்லுங்க? அது அந்த கர்மம் முடிச்சு இது என்ன வருது பார்த்தோம்னா எதுவும் வராது. அப்போ நீங்க எதை எண்ணுகிறீர்களோ அது உங்களை நோக்கி நகர்கிறது. அதான் பிரபஞ்ச நியதி. நல்லதை நினைச்சா நல்லது உங்களை நோக்கி வருகிறது. தீயதை நினைத்தால் தீயை நோக்கி. அப்ப இது எப்படி நினைக்கிறது, எப்படி விளக்கிறது? அதற்குத்தான் யோகம். இந்த யோக பயிற்சியில மனதை நிலை நிறுத்தி மனம் கடந்த நிலை பெறுகிறது. நீங்க சொன்னீங்களா மன அமைதியாக இருக்கும். ஒருபோதும் மனம் அமைதி அடையாது. கடல்ல எப்பொழுதாவது அலை ஓய்ஞ்சிருக்கா? ஓய்ந்தது இல்லை. அலை ஓயிட்டுன்னு ஓயாது. கடலுக்கு சொந்தம் அலைகள், மனதுக்கு சொந்தம் மனவலைகள். இது ஓயம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை விட்டு ஒதுக்கணும். அது உங்களுக்கு மனதை விட்டு நீங்க ஒருத்தங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது விடாது. ஆனால் அதை கட்டி போடுவதற்கான ஒரு உபாயமே இருக்கிறது. அதான் சித்தர்கள் கடற்கரையில் இருக்கும் வரை அலைகளை பார்க்கலாம். கடலுக்குள் சென்றால் அலைகள் இல்லை. அதே மாதிரி மனதின் ஓரத்தில் இருந்தால் அலைகளை பார்க்கலாம். மனதிற்குள் பயணித்தால் அலைகள். மனம் கடந்த நிலைக்குள் பேரமைதி, பேராமம், பேரமைதி. அப்போ மனம் கடந்த நிலை என்பது அவங்க சொல்லணும். இதை குருமார்கள் அனைவரும் கூறுகிறார்கள். என்ன சொல்கிறது? மனதை வளப்படுத்து, மனதோடு போராடாது, மனதோடு இணைந்தது. இதெல்லாம் என்ன பயிற்சி கிடக்கணும்? இல்லை, மனதை நீங்கள் அல்ல. மனம் நான் என்று நினைப்பவனுக்கு தான் இவ்வளவு பிரச்சனைகள். மனம் நான் அல்ல. எப்பொழுது இந்த எண்ணம் வருதோ மனதிலிருந்து நீங்க வேற, மனம் வேற. இப்ப நீங்க மனதை பார்க்கணும். அது ஆடுகின்ற ஆட்டத்தை எல்லாம் பார்க்கலாம். பார்க்க அது அடைஞ்சிடும். ஒரு எண்ணம் வந்ததும் அதை பின்னாடி போகாமல் இது வெறு எண்ணம், இது எனக்கு ஆத்மா, இது எங்கே எடுத்து போகுது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அடுத்த எண்ணம் வரும்போது கவனிக்கு. அடுத்த எண்ணம் வரும்போதெல்லாம் கவனிக்கு. அந்த ஒரு எண்ணம் ஒரு சில நொடிகள் மட்டும்தான். அடுத்த நொடி மறைவது. அது வெவ்வேறு கோணங்களில் அந்த விரும்பி கர்மாவில் சிக்க வைக்க பார்க்கும். இதற்கு ஒரே தீர்வு என்னன்னா இந்த யோகம். இது வந்த பிறகு என் கர்மா அங்கே நிகழ்கிறது. எது நிகழ்ந்தாலும் கிடைக்கணும். நான் இங்கு எதுவும் கொண்டு வரது, எதுவும் கொண்டு போக போகும். வாழ்க்கையில் ஒரு கிடையாது. நீ சும்மா விளையாண்டு பார்க்கலாம், அல்லது வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளவுதானே. ஏன்னா இன்று உன்னுடைய பொருள் நாளை மற்றொரு அது வேறு எதை கொண்டு வந்தாய் அதை இழக்கப்பட்டது. எதை எடுத்தாயோ அதை இருந்து எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அதுவும் இங்கே அது எதற்காக. இந்த தெளிவெல்லாம் வரணும்னா யோகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக இது என் கர்ம வினை என்று எப்பொழுது எண்ணுகிறீர்களோ அது அப்பொழுது ஸ்தம்பிக்கிறது. இந்த யோகத்தில் வந்த உங்களுக்கு காலம் கிடையாது, கர்மா கிடையாது, கர்ம பந்தம் கிடையாது. அத்தகைய அற்புதத்தை தருவது இந்த குண்டலினி என்னும் அற்புத சக்தி உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது. அது எத்தனை பேருக்கு நீங்க இருக்கும் அனைவருமே குண்டலினி சக்தி வெளிப்பட்டவர்கள். இவர்கள் எல்லோருமே குண்டலினி யோகிகள், குண்டலினி தபஸ்வினிகள். அப்படியேனா
இவர்களுக்கு கர்மா இல்லையா, கர்ம துன்பம் இல்லையா என்றால் மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் மனதிற்குள் நிலைத்து செயல்பட்டால் கர்ம வினை உண்டு. அது யாராலும் கர்மா. மனதை விட்டு விலகி விட்டால் இவர்களுக்கு கர்மா கிடையாது. ஆனந்த சொல்லுவார். அதை விட்டு விலகுவதற்காக காலையில் மாலை அரை மணி நேரம் ஒதுக்க முடியாதா? ஒதுக்கலாம். ஒரு செல்போன் பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்க, டிவி பார்க்கறதுக்கு நேரம், ஃபோன் அடுத்தவர்கள் பேசுறதுக்கு நேரம், ஊர் பம்பு கதைகள் பேசுறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, பம்பு வழக்கு சண்டையில் போடுறதுக்கு நேரம் இருக்குது. 10 நிமிஷம் உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்போ துன்பங்களை அனுபவத்துக்கு தானே ஆகணும். நீ யோகியாக ஞானியாக இருந்தாலும் மனதின் வசப்பட்டவன் அந்த துன்பத்தை அடைந்தே தீர வேண்டியது. ஏனென்றால் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணமும் கர்மவினை. நல்லா யோசனை பண்ணு. ஒரு எண்ணம் வருவதனால இது கர்ம வினை, இதை தொட்டம் நாம் கேட்டோம். இந்த உஷா இந்த விழிப்பு நிலை வந்துட்டா நீங்க செயல்படுவீங்களா? அப்போ அடுத்த நொடி என்ன, அறிவை கொண்டு செயல்படும். அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படுது, அதை நீங்க பயன்படுத்துறதே இல்லையே. அறிவுன்னு ஒண்ணு இருக்கல்லவா, அதை எப்பவாவது பயன்படுத்திட்டு இந்த மாந்தர்கள், இந்த மனிதர்கள் 2 விஷயங்கள் தான் பயன்படுத்துறாங்க. ஒண்ணு குணத்தை கையில் எடுத்துருவோம், இல்லை மனதை கையில் எடுத்துருவோம். குணத்தை எடுத்துட்டு போனா பொறுமை குடிச்சே விடாக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் தீரா கோபம் போராய் முடியும். அப்போ குணத்தின் வசத்தை போய் எல்லாத்தையும் இருக்கணும். இந்த கோபம் நெருப்பு போட அது தன்னையும் அழித்து மற்றவர்களையும் அழித்து விடும். அப்ப அந்த குணம் அழிச்சிடும் தெரிஞ்சு ஒதுங்கும். அப்ப இந்த குணம் நீ அல்ல, மனம் நீ அல்ல. ஏனென்றால் இந்த எண்ணங்கள் எல்லாம் வெறும் கர்ம வினைகள் தான். அது எங்கிருந்து வருகிறது என்றால் மனம் என்று சொன்னாலும் மனம் என்று ஒன்று இல்லை. இவை காரண தேகத்திலிருந்து வருகின்ற உள்ளுக்குள்ள இன்னொரு உடம்பு, அதிலிருந்து வருகின்ற சம்ஸ்காரங்கள், பழைய வினைகள், பதிவுகள், பல பிறவிகள் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்துருக்கீங்க. அதையெல்லாம் செய்த ஒட்டுமொத்த கர்ம வினை, அந்த கர்மா என்பது காரண தேகத்தில் இருக்கிறது. அதிலிருந்து மனதுக்கு வருது. மனதுக்குள் வந்து எண்ணங்களாக வெளிப்படுகிறது. அந்த எண்ணம் சொல்லாக வருகிறது, சொல் செயலாக முடிகிறது. கடைசியில் செயல் கர்ம வினையாக மீண்டும் உள்ளே ஒழுங்குகிறது. வாங்குமா, உள்ள வாங்க, வா, கொஞ்சம் அப்படியே வழி விடுங்க, கொஞ்சம் ஒதுங்க இருங்க, மனுஷன் உள்ள காரண தேகத்தில் இருக்கிறது. காரண தேகத்திலிருந்து அந்த வினைப்பதிவுகள் மனசுக்குள் சம்ஸ்காரம், மனம் சம்ஸ்காரம் என்ன அடைகளாக வருகிறது. அந்த எண்ணங்கள் செயலாக்கம் புரிய தூண்டு. செயலாக்கம் இன்ப துன்ப நுகர்வை தருகிறது. அப்போ இதில் இந்த யோகிகள், தவசனிகள் இதிலிருந்து விடுபடுவதற்கு முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது குணம். குணங்களை கைவிட்டு விட வேண்டும். ஏனென்றால் இந்த தேகத்தில் இந்த குண அவசியங்கள் எழுந்து ஒடுங்கும். ஏனென்றால் இந்த குணங்களும் சரி, இந்த உடம்பும் சரி, பஞ்சபூத அம்சங்கள். பஞ்சபூதத்தால் ஆனது. பஞ்சபூதத்தால் ஆன இந்த தேகம் அந்த பஞ்சபூத அம்சங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பாக இருக்கு. இந்த பஞ்சபூதங்களில் தான் குணங்கள், முக்குணங்கள் தோன்றுகிறது. இந்த 3 குணங்கள் தான் செயலாக்கம் புரிகிறது, மாறி மாறி. சதோகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணமும் ஒருவனுக்கு ஒரு நாளைக்கு எப்பொழுதாவது ஒரு முறை தோன்றிய மாறி. ஒரு நேரம் சதோகுணம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், மற்றொரு நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரஜோகுணம் கலந்து. அப்போ வேகம், விவேகம் எல்லாமே, கோபம், குரோதம் எல்லாமே வரும். அடுத்ததாக தமோகுணம். தமோகுணம் வந்துட்டா சோம்பல், மதிமயக்கம், தூக்கம், செழிப்பு எல்லாமே வரும். அப்ப இந்த 3 குணங்கள் இந்த தேகத்தில் மாறி மாறி செயல்படுகிறது. 3 குணங்கள், 3 தேகங்கள், 3 உடல்கள். இதை 5 கோஷங்கள் என்று கூறுங்கள். 3 தேகங்கள் என்பது தூள தேகம், அதற்குள் சூட்சும தேகம், அதற்குள் காரண தேகம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த 3 தேகங்கள் இருக்கிறது. மனிதனாகட்டும், மிருகங்களாகட்டும், பறவைகளுக்காகட்டும் இந்த 3 தேகங்கள் இருக்கிறது. எப்படி என்றால் இந்த 3 தேகங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் சஞ்சாரம் செய்கிறோம். 3 உலகங்களில் நாம் வாழ்கிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? விழிப்பு நிலையில் இந்த உடலோடு, இந்த உலகோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். அடுத்தது தூக்கத்துக்கு போறோம். அப்போ கனவு உலகம், கனவு சம்பவிக்கிறது, கனவு உலகம். இது உள்ளே ஒன்றுமே இல்லை, ஆனால் புதியதாக ஒரு உலகை உற்பத்தி செய்கிறது. அங்கே காடு, மலை, வனாந்தரம், நதிகள் எல்லாமே தோன்றுகிறது. மிருகங்கள், மனிதர்கள், நம் பகையாளி, உறவாளி எல்லாம் பார்க்கலாம். அப்போ அது ஒரு உலகம், சூட்சும உலகம், சூட்சும வாழ்வு. அதை வாழ்றோம். இந்த மனோதேகத்தை
ஜூல தேகத்தில் புற உலகில் இந்த உடல் உலகம் வாழ்க்கை. கடையில் சூட்சும தேகத்தில் சூட்சும உலகம் சூட்சும வாழ்க்கை. அதற்கு மேல் காரண தேகத்துக்குள் போய் எவ்வளவு நேரம் எங்க இருக்கோன்னு தெரியாம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். அந்த உறக்கத்தில் நாம காரண தேகத்தில் வாழ்க்கை. அதான் அப்போ ஒவ்வொரு ஜீவனும் விழிப்பு, கனவு, உறக்கம் இந்த 3 நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள். 4வது நிலை ஒன்று இருக்கிறது. அது நம் யோகிகளுக்கு தவசூரிய அந்த நிலைதான் துரிய நிலை. இதை பற்றி சொல்லப்படுது. கனவிலேயே நனவில்லை, அவை இரண்டும் காரணமாம் சுளுத்திய நிலைகள். சுளுத்தியர்கள் சொல்றாங்க. இந்த கனவு, நனவு, சுளுத்தியும் துரியத்தின் நிலை. துரியம் என்றால் சஸ்ரார நாட்டத்தில் இந்த யோகத்தை நினைக்கும் போது தூங்குறோம், ஆனால் தூங்குறோம், விழிச்சிருக்கோம், ஆனால் விழிச்சிருக்கோம். கனவு போல எல்லாம் தோன்றுகிறது, தெரிகிறது, ஆனால் கனவு. இந்த 3ம் கலந்த கலப்பு தான் துரியம். துரியம் இந்த கனவு, நனவு, சுளுத்தி, துரியம் இந்த 4 வித அவஸ்தையும் பரிசுத்தமான ஆன்மாவின் இடத்தில் இல்லை. ஆன்மாவதி உங்களுக்கு கனவு கிடையாது, விழிப்பு கிடையாது, தூக்கம் கிடையாது. அதே சமயத்தில் துரிய நிலையும் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்ட நிலை. ஏனென்றால் உறக்கம் என்பது ஆன்மாவுக்கு கிடையாது. அப்பதான் நான் ஒரு எழுதினேன், விழித்த நிலையில் உறங்கும் உறக்கம் விழிந்த பின்பும் தொடர்ந்து. நான் இந்த யோகத்துக்குள் வந்த பிறகு தூக்கம் என்பது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள நான் அப்படியே விழித்தவாறு இந்த உடம்பு தூங்கிட்டு செகண்ட் விழுந்துச்சு. எழுந்த போது பார்த்தா அந்த உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தூங்கின மாதிரி. ஆனால் நான் தூங்குறேன். அப்போ அப்படியே ஒரு நிலை வருது. அப்படி வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவாக நீங்கள் தனியாக இருக்கு. உங்களை இதிலிருந்து பிடிக்க பாடுறது நெய்ய பிடிக்கிற மாதிரி இந்த யோகம் இந்த உடலில் இருந்து, இந்த மனதிலிருந்து, இந்த பிராணனிலிருந்து உங்களை விடுவிக்கிறது. அப்பொழுதுதான் முக்தி, அப்பொழுதுதான் விடுதலை, பிறவா நிலை. இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் செலவு பண்ண மாட்டோம். இந்த குண்டலினி வெளிப்புட்டு வந்துட்டாலே போதும். நடக்கும்போது உணர்வுக்கான செல்லும் குண்டலியாவத்தில் இருக்கீங்க. ஒரு நொடி ஆதாரங்களுக்கான செல்லும், ஒரு நொடி தியானமாக சொல்லுது. இதெல்லாம் செய்ய முடியும்னா படுத்த படுக்கையில் இருந்தவாறு அபி குண்டலினி சஹஸ்ராரம் வரை கொண்டு வந்து சுழற்சி செய்து விட்டு நாம இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த யோகத்தில் இந்த யோகம் மெல்ல மெல்ல இந்த 5 கோஷங்கள் 5 உரைகள் என்று சொல்லப்படுது. 3 உடல்களாகவும் சித்தரிக்கப்படுகிறது. அதுவே 5 கோஷங்கள் என்றும் சொல்லப்படுது. இதுவெல்லாம் விலக நீங்களே நீங்களாக இந்த உடம்பு மறந்து உலகம் சார்ந்து மனம் இல்லாத அதை மனதை பலப்படுத்துவதல் அல்ல, மனதை கடந்து செல்லுதல் அல்ல, மனமற்ற நிலையும் அல்ல, மனம் இல்லாத. ஏனென்றால் மனம் எதால் ஆனது தெரியுமா? உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. மனம் எதால் ஆனது? மனம் வெறும் எண்ணங்களால் ஆனது. மனம் என்று ஒன்று இல்லை. ஆனாலும் அது ரொம்ப சூட்சும சக்தி. இதையெல்லாம் நம்ம சரிங்களா? அப்போ இங்கே கொடுக்குற பயிற்சியெல்லாம் இதுதான். ஏதாவது சந்தேகம் இருக்கா?